ரேப்பிடோவில் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணோம். இதுதான் ரேப்பிடோ கேப்டன்ஸ் ஆப்பு. ஸோ இது ஆன் டியூட்டி கொடுத்துட்டா போதும், நமக்கு வந்து ரேப்பிடோ பெக் டேக்ஸிலேருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், ஸ்கூட்டி போட்டிருக்கா, இது வந்து ஸ்கூட்டி ஆர்டரு. ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹவர் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் காட்டுது பாருங்கள், 238ன்னு சொல்லிட்டு. சரிங்க, மேலே கால் ஆப்ஷன் இருக்கா, சரி இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓன் QR கோடில் வாங்குறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து வாலெட்டில் வந்து மைனஸ் ஆகிட்டே போகும். ஜூன் 22லேருந்து ஜூன் 28. ஸோ இந்த நாளுக்குள்ள ஆக்சுவலாக பைக் பூஸ்ட் ஆர்டர்னா என்னன்னா, எப்போ 20 கிலோமீட்டர் ஆர்டர் எவ்வளோ ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டே எனக்கு காட்ட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பாருங்க, எந்தெந்த வழிகள்லாம் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி காட்டுது. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன் அண்ட் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னதை பற்றி இருக்குது அப்படின்னா, எஸ் நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி ரேப்பிடோவில் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ரேப்பிடோ ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நியூ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ரெகுலராக ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது ஏன்றது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்புறம் நம்ம சேனலில் இந்த மாதிரி எல்லா டெலிவரியை பற்றி நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ, ரேப்பிடோ பெக் டேக்ஸில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது, அதுவே எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் டீட்டெயில்டாக தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 90,000 மக்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத. இன்றைக்கி வந்து நம்ம R15 பைக்கில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ரேப்பிடோ ஓட்ட போகிறோம். ஏன் ப்ரோ இந்த R15 பைக்கு இதெல்லாம் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக ரேப்பிடோ தரப்புலேருந்து R15 பைக்லேயும் சரி, இந்த ஸ்கூட்டி பெப்ட்டு, ஸோ இந்த மாதிரி பைக்கெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பைக்கெல்லாம் ஓட்ட நமக்கே ப்ராஃபிட் கிடையாது, ஏன்னா சுத்தமாக மைலேஜும் கிடைக்காது. ஸோ அப்புறம் இந்த R15 மாதிரியான பைக்கெல்லாம் கஸ்டமரே பின்னாடி வந்து உட்காந்துட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அப்புறம் எப்படி ஓட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமர்கிட்டே கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் R15 பைக்கில் தான் வரேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள போய் பிக்கே பண்ண போகிறோம். நான் வந்து எப்பவுமே பேஷன் ப்ரோ பைக்கில் தான் ஓட்டுவேன். நம்ம பேஷன் ப்ரோ பைக் வந்து ரிப்பேரில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் ஓட்டும்போது இந்த ஸ்கூட்டி பெப்டி இந்த மாதிரிலாம் ஓட்டினா மைலேஜ் அந்தளவுக்கு பெருசாக கிடைக்காதுல்ல, நமக்கும் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த டெலிவரி ஜாப்ஸு, இந்த ரேப்பிடோ பைக் டேக்ஸி எதுவும் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்கில் ஓட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதுதான் ரேப்பிடோ கேப்டன்ஸ் ஆப்பு. ஸோ ரேப்பிடோ ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஸோ ஓகே, இங்கே ஆஃப் டியூட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது ஆன் டியூட்டி கொடுத்துட்டா போதும், நமக்கு வந்து ரேப்பிடோ பெக் டேக்ஸிலேருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹவர் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஹவர் ஆர்டர் வந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ணல, நான் அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே வேற ஒரு கேப்டன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இது பாருங்கள், ஸ்கூட்டி போட்டிருக்கா, இது வந்து ஸ்கூட்டி ஆர்டரு. இது வந்து ஸ்கூட்டி வச்சிருக்கவங்க மட்டும் தான் ஓட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி பிக்கப் பண்ணுறது, எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அண்ட் தென் வந்து அந்த ஆப்பை பற்றி பேசிக்காக நியூவாக ரேப்பிடோ ஜாயின் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ரெகுலராக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஆப்பை பற்றி பேசிக்காக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஆர்டர் வந்து 48 ரூபா ஆர்டரு. பிக்கப் 2.3 கிலோமீட்டர்ஸு, ட்ராப் வந்து 6.3 கிலோமீட்டர்ஸ்க்கு. இதுக்கு வந்து 48 ரூபா தராங்க. ஒரு சில டைம்ஸ் வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து மேலே கொஞ்சம் கம்மியாக காட்டலாம். நம்ம ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோமோ அதுக்கு அந்த அமௌண்ட்டே தந்துடுவாங்க ஒரு சில டைம். நம்ம சேனலில் நிறைய ரேப்பிடோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்க்குள்ள நிறைய பேர் டவுட்ஸாகவும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு பிக்கப் கிலோமீட்டர் தான் காட்டுது, ட்ராப் கிலோமீட்டர் எனக்கு காட்ட மாட்டேங்குது, அப்புறம் வந்து எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டே எனக்கு காட்ட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இதனால் சில பேர் காட்டுது, சில பேர் காட்டல அப்படின்னா, நான் ஓட்டுறது வந்து சென்னை. இந்த சென்னையில் இருக்கிற ரேப்பிடோ டீம் வந்து இங்கே வந்து அப்படி காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் ஓட்டுங்களோ அந்த ஊரில் இருக்கிற ரேப்பிடோ கேப்டன்ஸ் வந்து அதை மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால தான் சில ஊரில் காட்டுது, சில பேர் காட்டுது, சில பேர் காட்ட மாட்டேதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் 2026 இந்த டைமில் காட்டுது. மேபி ஃபியூச்சரில் மாற்றவும் செய்யலாம். எப்போ 20 கிலோமீட்டர் ஆர்டரு, அதுக்குள்ளே வேறு ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து கஸ்டமர் 20 ரூபா டிப்ஸும் போட்டிருக்காங்க. அச்சோ, இது ஒரு மேம் ஆச்சு, லாவணியா அப்படின்னு சொல்லி ஒரு மேம் போட்டிருக்காங்க. அந்த மேமுக்கு R15 உட்காந்துட்டு வரது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது தெரில. ஸோ அதனால் நான் கேட்கலாம் அந்த மேமிட்ட கால் பண்ணி, மேம் நான் R15 பைக் தான் வச்சுருக்கேன், உட்காந்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கே வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து இந்த பைக்கில் கூட்டு போது கம்ஃபர்டபுளாக இருக்காதோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நானே இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். நம்ம இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கூட சரிங்க, மேலே கால் ஆப்ஷன் இருக்கா, சரி இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் மை ஆர்டர்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ என்ன இஷ்யூனால கேன்சல் பண்ணிங்களோ அது கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போது ஓகே, 162 ரூபா ஆர்டருப்பா, அக்செப்ட் பண்ணலாமா? சரி அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆர்டர் லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 6ன்னு மட்டும் போட்டுருக்காரு கஸ்டமர் சார், அவர் பேர் கூட போடல.
ஓகே, இப்போ ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஆர்டராக பார்த்து கிலோமீட்டர்லாம் பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு R15 வரதுக்கு ஓகேவான்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த கஸ்டமருக்கு எப்படி கால் பண்ண அப்படின்னா, இந்த மேலே கால் ஆப்ஷன் இருக்கா? ஸோ எங்கள் கான்டாக்ட் கஸ்டமர்னு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே இன்னொரு கால் ஆப்ஷன் மாதிரி இருக்குதா? ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா கஸ்டமருக்கு அப்படி தான் கால் போகும். ஸோ அப்புறம் நீங்களும் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு கால் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நான் பக்கத்தில் தான் இருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன், ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக்கில் அங்கங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு வந்து அவங்க பார்த்தா ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அது 10 நிமிஷம் ஆகும் சார், இதை வந்துடுறேன் சார், பக்கத்தில் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஹலோ சார், ரேபிடோ பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாம் சார், நான் R15 பைக்கில் தான் வரேன், உங்களுக்கு உட்காந்து வரதுக்கு ஓகேவா? இல்லை, அது உட்காந்து வரதில்ல, நீங்கள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு துணி மாரி இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணுமா? சரி ஓகே சார், சரி ஓகே சார், நான் வரேன் சார். சார் ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு தான் இருக்கேன். சரி ஓகே ஓகே சார், ஓகே சார். எப்படி போகணும் இப்போ கஸ்டமர் பிக்கப் பண்ணுற இடத்துக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னா, ஸோ மேலே கோ டு பிக்கப்னு இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். சரி, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து கூகுள் மேப் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ரேபிடோவில் பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் மட்டும் வராது, வேறு எந்தெந்த ஆர்டர்ஸ்லாம் வருன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. மேலே 3 கோடு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்வீஸ் மேனேஜர்னு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், எந்தெந்த வழிகள்லாம் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ பைக், இது 3மே வந்து பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபுட் ஆர்டர்ஸு, இது வந்து பார்சல் ஆர்டர்ஸு, ஸோ இது வந்து க்ராசரி டெலிவரி. ப்ரோ மேலே பைக் டாக்ஸின்னு 3 இருக்குல்ல, அது வந்து ஒன்று வந்து பைக் பூஸ்ட்னு இருக்குது, ஒன்று பைக் மெட்ரோ ஒன்று இருக்குது, பைக்குன்னு இருக்குது. இது 3மே பைக் டாக்ஸி தான். இது 3க்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் சொல்லி சில பேர் என்கிட்ட கேட்பீங்க. ஆக்சுவலாக பைக் பூஸ்ட் ஆர்டர்னா என்னன்னா, இப்போ ஒரு ஏரியாவில் வந்து கஸ்டமர் வந்து ஒரு 50 பேர் புக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ரேபிடோ பைக் டாக்ஸி. ஆனால் அங்கே வந்து நம்ம ரேபிடோ ஓட்டுறவங்க, நம்ம பசங்க ரேபிடோ கேப்டன்ஸ் வந்து ஒரு 5 பேர் தான் இருக்காங்கன்னா, அந்த 5 பேர் வந்து அந்த 40 பேர் அவ்வளோ பேர் கூட்டு போக முடியாது. ஸோ அதனால் அந்த ஏரியா இல்லாமல் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ரேபிடோ கேப்டன்ஸ்லாம் வர வைப்பாங்க. அதுக்கு வந்து கஸ்டமர்கிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கும், அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கி நமக்கே தந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பைக் பூஸ்ட் ஆர்டரு. இதை வந்து நம்ம பசங்க ரெகுலராக ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க கூட ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்புறம் பைக் மெட்ரோ ஆர்டர்ஸ்னா என்னன்னா, அதான் மெட்ரோ கிட்டலாம் எடுப்போம் இல்லையா, அதான் மெட்ரோ ஆர்டர்ஸ். ஸோ அப்புறம் பைக் ஆர்டர்ஸ், பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ், நார்மல் ஆர்டர்ஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் ரேபிடோ பைக் டாக்ஸியில் எந்தெந்த வழிகளில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பைக் டாக்ஸி மட்டும் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த பைக் டாக்ஸி எல்லாமே நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம். நீங்கள் பார்சல்லாம் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு, ஸோ ஆல்வேஸ் கொடுத்துட்டு, எந்த காரணத்துக்காக இதெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு காரணத்தை சம்திங் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டுங்க. ஸோ இது ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஃபுட்டு கொடுத்து ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பைக் டாக்ஸி இது 3மே வந்து ஆஃப் பண்ண முடியாது. அப்புறம் ரேபிடோவில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பைக் டாக்ஸி ஆர்டர் மட்டும் தான் நம்மளால் ஓட்ட முடியும். மற்றதெல்லாம் ஃபுட்டு, பார்சலு, மிச்சதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 200 ரூபா, ஒன்னொருத்துமே 200 ரூபா 100 ரூபா அப்படின்றது ஸ்டார்டிங்கில் வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுக்க வர மாதிரி ரேபிடோ வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நான்லாம் அப்படி தான் பண்ணேன். ஆனால் நீங்கள் பைக் டாக்ஸியே இந்த ஆப்பில் வந்து ஆஃப் பண்ண முடியாது, அந்த பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆப்போட மெயின் ஏர்னிங்ஸே வந்து பைக் டாக்ஸியில் தான் இருக்குது. நம்ம சேனல்லே வந்துட்டு நான் ஒரு சில நாள் வந்து பார்சல் மட்டும் ஓட்டி போட்டிருப்பேன். ஏர்னிங்ஸ் அந்த அளவுக்கு வந்திருக்காது. பைக் டாக்ஸி நம்ம ஓட்டும் போது சம்பாதிக்கிற மாதிரி ஏர்னிங்ஸ் வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. வந்து இந்த க்ளோஸ் மேப்பை கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் இல்லையா, அதனால் கீழே பாருங்கள் அரைவிடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி ரைட்டில் வந்து தள்ளி விடுங்க. இந்த செகண்ட்ஸ்லாம் போகுதா, இங்கே வெயிட் டைமர்னு இருக்கையா, ஸோ அதை படித்து பாருங்கள். ஆஃப்டர் 3 minutes யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஃபார் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே செகண்ட்ஸ் போகுது பாருங்கள். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த அரைவீடு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து 3 நிமிஷம் ஓடும். அந்த 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு நிமிஷத்துக்குமே வந்து 1 ரூபா தருவாங்க. அதிகபட்சமாக 15 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே லொக்கேஷன் இங்கே அந்த அட்ரஸ் போட்டுருக்காங்க பாருங்கள். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு எங்கன்னு கன்ஃபார்ம் தெரில. அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் கஸ்டமருக்கே நம்ம கால் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், மேலே கால் ஆப்ஷன் இருக்கா, அந்த கால் ஆப்ஷன் போயிட்டு ஸோ கான்டாக்ட் கஸ்டமர் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே கீழே பாருங்கள் ஹாய் ஐ ஆம் அரைவ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கால் ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை வந்து 1 செகண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு கஸ்டமருக்கு வந்து கால் போகும். கஸ்டமர் நம்பர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கால் கொடுத்தீங்கன்னா கால் போகும். எங்கே சார் வரணும், கரெக்டாக அந்த லொக்கேஷன் தான் இருக்கேன். இதே நம்ம பைக் டாக்ஸி ஆர்டர் இருந்தால் அவங்களே வெளில வந்து ரெடியாக நிற்பாங்க, நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுவா சார்? ஓகே கேஸ், ஸோ இதுதான் நம்ம பிக்கப் பண்ணிட்டு போக போகிறது. இங்கே ஸ்டார்ட் ரைடுன்னு இருக்குது, அதை வந்து ஸ்வைப் அப் பண்ணுங்கள், ஸ்லைட் ரைட் பண்ணுங்கள். சார் ஓடிபி சொல்லுங்கள். ஸ்லைட் ரைட் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி 4 டிஜிட் ஓடிபி கேட்கும். ஸோ அதை கஸ்டமர் சார்கிட்ட வாங்கி நம்ம என்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டு ஸோ பிக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 0258. ஓகே சார், பிக்கப் பண்ணியாச்சு, நான் வந்துடுறேன் சார். ஸோ பைக் டாக்ஸி ஆர்டர் இப்படி தான் பிக்கப் பண்ணோம்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டுட்டு அதில் பார்சல் கொடுத்து விட்றாங்களா கஸ்டமர். ஸோ யார்கிட்ட நீங்கள் பிக்கப் பண்ணி அந்த பார்சலை போகிறீங்களோ, ஸோ பிக்கப் பண்ணுறவங்ககிட்டயே நான் யாருக்கிட்டங்க கொடுக்கணும், நான் ட்ராப் யார்கிட்ட கொடுக்கணும், அவங்க நம்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பைக் டாக்ஸி ஆர்டரில் பின்னாடி ஆளுங்களை வச்சு நம்ம கூட்டு போயிட்டு இருக்கும்போது ட்ராப் வந்ததுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமே நம்ம ரீச் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த பேமெண்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். அதை அவங்க பே பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவே வந்து நம்ம அங்கே போய் ரீச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மேலே கால் பண்ணுற ஆப்ஷனே காட்டாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யார்கிட்ட பிக்கப் பண்ணுமோ அவங்க நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து காலே போகாது. அப்போ நம்ம அங்கே போயிட்டு எந்த இடனே தெரியாமல் நம்ம யார்கிட்ட கொடுப்போம். நீங்கள் இங்கே பிக்கப் பண்ணுறக்கிட்டே யார்கிட்ட ட்ராப் பண்ணுமோ அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்சல் ஆர்டர்ஸில் பார்சல் கொடுத்துருவாங்களே, அது வந்து சிம்பிள். அது வந்து மேலே கால் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தலையா, அது கீழே வந்து ட்ராப் நம்பர்னு சொல்லி அவங்களே பிக்கப் யார் வந்து பார்சல் ஆர்டர் போகிறாங்களோ அவங்களே ட்ராப் நம்பரும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு ட்ராப் பண்ணுறதுக்கு. அவங்களே கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம இப்போ ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் காட்டும். ஸோ அதுக்கு வந்து கோ டு ட்ராப்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கூகுள் மேப் காட்டும், எங்கே ட்ராப் பண்ணுமோ அந்த லொக்கேஷன் காட்டும். ஸ்டார்டிங்கில் ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அது போக போக எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். நான் ஸ்டார்டிங்கில் ஓட்டும் போது இந்த மாதிரிலாம் யாரா வீடியோ போட்டிருப்பாங்களா தமிழில் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். யாருமே போடல. சரி நம்மளாச்சும் போடுவோம், 4 பேர் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுருக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ரைடுன்னு கொடுத்துட்டதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் காட்டுது பாருங்கள், 238ன்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், 238 தான். ஆனால் சார் வந்து 250 பண்ணிட்டார். கோடு காட்டுதா? ஸோ இந்த கியூஆர் கோடில் கஸ்டமர் பே பண்ணாங்க அப்படின்னா நம்ம வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து நம்ம ஓன் கியூஆர் கோடில் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து என் ஜிபே ஓன் கியூஆர் கோட்லேயே வாங்கிட்டேன். அது நமக்கே காசு வந்துடும். அப்படி கூட வாங்கிக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் வாங்கிக்கலாம். நம்ம ஆர்டர் முடிக்கும் போது ரேபிடோ கியூஆர் கோடு காட்டுது இல்லையா, அதில் ஜெனரேட் கியூஆர் கோடுன்னு கொடுத்தா ரேபிடோ கியூஆர் கோடு வந்துடும். ஸோ அதில் கஸ்டமர் பே பண்ணாங்க அப்படின்னா ரேபிடோ தரப்பில் வந்து ஜிஎஸ்டி கமிஷன் இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து வாலெட்டில் வந்து மிச்ச காசை வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதில் வாரத்தில் 5 நாள் வந்து நம்ம வந்து காசை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். கஸ்டமர் வந்து ரேபிடோ கியூஆர் கோடில் பே பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஆர்டர் கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரேட்டிங் கேட்கும். அந்த ரேட்டிங் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து நம்ம ஓன் கியூஆர் கோடு மூலியமாகவே நம்ம வந்து காசை வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்க முடியும். நம்ம ஓன் கியூஆர் கோடில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே கலெக்ட் கேஷ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கஸ்டமர் ரேட்டிங் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டா ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து இன்னொரு மெத்தடு. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ரேபிடோ கியூஆர் கோடில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது அப்டேட் ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து கீழே கலெக்ட் கேஷ்னு கொடுத்துடக்கூடாது. நம்ம ஓன் கியூஆர் கோடில் வாங்கினா மட்டும்தான் நம்ம கீழே கலெக்ட் கேஷ்ன்றதை கொடுக்கணும். ஓகேவா? இப்போ பைக் டாக்ஸி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் வந்து அவங்ககிட்ட ஓடிபி வாங்கி நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நம்ம பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது யார்கிட்ட நம்ம பார்சல் ஆர்டர் கொடுக்குறோமோ அவங்ககிட்டயே ஓடிபி வாங்கி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட் ஆர்டருக்கும் அதே மாதிரி சேம் தான். ஸோ பிகினருக்கு ரேபிடோ கேப்டன்ஸில் பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் இப்போ உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து கோ டு ஏரியா ஆப்ஷன் ரேபிடோவில். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆட் ஏ நியூ ஏரியான்னு காட்டும். இப்போ வந்து நான் ரேபிடோ பைக் டாக்ஸியில் லாங் ஆர்டர்லாம் எடுக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து நியர்பை ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் லாங்காக எங்கேயோ சம்திங் இருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஆர்டர் போகணுன்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ ஆட் ஏ நியூ ஏரியான்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நம்ம எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ, உதாரணத்துக்கு இப்போ என் வீடு வந்து ஒரு கோயம்பேடு கிட்ட இருக்குன்னா அந்த கோயம்பேடு கிட்ட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செட் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கோயம்பேடு இருந்துச்சா. ஸோ இதை ஆன் கொடுத்துட்டு ஸோ கோ டு ஏரியா இஸ் டர்ன் ஆன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவ்வளோதான். இந்த பாருங்கள் ஹாட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து யாருன்னா அங்கே ஆர்டர் போட்டாங்கன்னா நமக்கே அந்த ஆர்டர் வரும். ஸோ அப்புறம் இது பக்கத்தில் இருக்க வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ ரேபிடோ டுடே என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்றது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ அப்புறம் இங்கே சைடில் 3 கோடு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போனீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸ் காட்டும். ஸோ இதில் போனோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சோம், அப்போ நேற்று எவ்வளோ சம்பாரிச்சோம், ஸோ அப்படிலாம் காட்டும். ஸோ அப்புறம் இங்கே மேலே பாருங்கள் வீக்லி. ஸோ இது கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம எவ்வளோ சம்பாரிச்சோம் காட்டும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோ சம்பாரிச்சுன்னு காட்டும். பாருங்கள் போன மாதம் 5K, அது முன் மாதம் 5K. ஸோ அப்புறம் இன்சென்டிவ் அண்ட் மோர்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இங்கே மேலே போனீங்க அப்படின்னா இன்சென்டிவ். ஸோ டுடே எவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டும். நம்மளுக்கு எவ்வளோ இன்சென்டிவ் போட்டிருக்காங்க பாருங்கள். 23ஆம் தேதி இன்னைக்கு
12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்சென்டிவ், அப்புறம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இன்சென்டிவ். ரேபிடோ பைக் டாக்ஸியில் வந்து டெய்லி இன்சென்டிவ் இருக்குது, வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இங்கே மேலே பாருங்கள் வீக்லின்னு இருக்குது. ஜூன் 22லேருந்து ஜூன் 28. ஸோ இந்த நாளுக்குள்ளே ஸோ 90 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 650 ரூபா கிடைக்கும். பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆர்டர்ஸ்லாம் மட்டும் 90 ஆர்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 650 ரூபா வீக்லி கிடைக்கும். ஸோ 105 ஆர்டர் பார்த்தா 350 ரூபா கிடைக்கும். ஸோ இதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஸோ நம்ம 170 ஆர்டர் பார்த்தா இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்புறம் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ரேபிடோவில் வந்து பொதுவாக வந்து கமிஷன் பிடிப்பாங்க. 18% வந்து ரேபிடோ கமிஷன் பிடிச்சிப்பாங்க. அது ஒன்று. இந்த கமிஷன் பிடிக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் நம்ம போட்டுக்கணும் ரேபிடோவில். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம் அப்படின்னா நம்ம கமிஷன்லாம் பிடிக்க மாட்டாங்க. அது ஒரு பெஸ்ட்டான ஒரு இது. நான் வந்து மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தான் ஓட்டுவேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்சென்டிவ்லாம் வந்து காட்டாது, இன்சென்டிவ்லாம் நமக்கு வராது. அப்புறம் 150 ஆர்டர் பார்த்தா 3000 இன்சென்டிவ், இந்த மாதிரிலாம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ரேபிடோவில் அப்பப்போ ஆஃபர் போட்டு. ஆனால் நீங்கள் என்ன போட்டு நான் வந்து எனக்கு சில அண்ணங்கள் எக்ஸ்பீரியன்ஸான அண்ணங்கள்லாம் சொன்னாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிற நம்ம கேஸ் அதுதான் வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட சஜஷன் என்னன்னா இந்த சின்ன சின்ன ஆர்டர்லாம் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை நோக்கி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆர்டர் எடுத்தோம்னா டக்குன்னு ஆர்டர் கவுண்ட் தானே, அது இத்தனை ஆர்டர் கவுண்ட் பார்த்தா ஒரு இன்சென்டிவ் வச்சுருக்காங்களே. ஸோ சின்ன சின்ன ஆர்டர் ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்றவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நோக்கி ஓடுங்க. பெரிய ஆர்டர் தான் எடுப்பேன், எனக்கு பெரிய பெரிய ஆர்டர் ஜாலியாக லாங்காக போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கேட்டகரி நான் வந்து லாங்காக தான் ஆர்டர் எடுத்து ஓட்டுறேன். ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் வந்து காட்டாது, ஒரு 1 or 2 month கழிச்சு தான் காட்டுன்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஓட்ட தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானே வந்து காட்டுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அமௌண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து 9 ரூபா போட்டிருக்கு. அதுவே நம்ம வந்து அதாவது அது வந்து ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். அதே மாதிரி சென்னையில் இருக்கவங்களுக்கே ஒரு சில ஐடியா வந்து ஒருத்தவங்க 9 ரூபா காட்டுது, ஒருத்தவங்க 29 ரூபா காட்டுது, இந்த மாதிரிலாம் காட்டும். அது ஏன் ரீசன் அப்படின்னா ரெகுலராக ஒருத்தவங்க ஓட்டிகிட்டே இருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டும். ஆனால் ஒரு 4-5 நாள் ஓட்டாமல் அதுக்கப்புறம் வந்து ஓட்டுறவங்களுக்கு 9 ரூபா அந்த மாதிரி காட்டும். நம்ம சேனல்லே ஓட்டி வீடியோ போடும்போது ஒரு சில டைம் வந்து 29 ரூபா காமிச்சது, ஒரு சில டைம் வந்து 7 நாளைக்கு 79 ரூபா, இந்த மாதிரிலாம் கூட காமிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொஞ்சம் மாதமாகவே நம்மளுக்கு 9 ரூபா தான் காட்டுது. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அமௌண்ட்டும் மாறிட்டே இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் ரேபிடோ வந்து நம்ம என்ன தான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாலும் ஜிஎஸ்டி மட்டும் ரேபிடோ பிடிப்பாங்க. அதாவது நம்ம ஒரு 100 ரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, 100 ரூபா காட்டுதுன்னா அதில் வந்து ஒரு 7 ரூபா 8 ரூபா இந்த ஜிஎஸ்டி மட்டும் எல்லா ஆர்டருக்கும் அதை பிடிப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ண வேண்டியது கிடையாது, கஸ்டமர் தான் கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க. ஆனால் அது நம்ம வழியில் பண்ணுறதுனால தான் நமக்கு ஜிஎஸ்டி பிடிக்கிற மாதிரி வந்து தெரியும். ஆக்சுவலாக இந்த ஜிஎஸ்டி எப்படின்னா, இப்போ உதாரணம் நம்ம ரேபிடோலேருந்து ஒரு 100 ரூபா ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ரைடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து நம்ம 115 அந்த மாதிரி சம்திங் எக்ஸ்ட்ரா தான் வரும். நம்ம ஆர்டர் வர ஸ்டார்டிங்கில் வந்ததோட எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து பே பண்ணுறாங்க. அவங்க வந்து ரேபிடோ கியூஆர் கோட்லேயே பே பண்ணாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ காசு 100 ரூபா வந்தால் அந்த 100 ரூபா வந்து வாலெட்டில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஜிஎஸ்டி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க கஸ்டமர் பே பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ரேபிடோ கூட ரேபிடோ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து அமைச்சிருவாங்க. இப்போ நம்ம ஓன் கியூஆர் கோடில் வாங்குறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து வாலெட்டில் வந்து மைனஸ் ஆகிட்டே போகும். நம்ம கஸ்டமர்கிட்ட ஜிஎஸ்டியை வாங்கி நம்ம ரேபிடோவில் வாலெட் மூலிமா ரேபிடோக்கு பே பண்ணுவோம். ரேபிடோ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த ஆர்டருக்கு வந்து பாருங்கள் 59 ரூபா வந்து கமிஷன் பிடிச்சிருக்காங்க. எதுக்கு வந்து 59 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து என்னபிள் பண்ணல. இதுவே நம்ம அந்த 9 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து என்னபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி 60 ரூபாவே பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்தே பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டுடே ஏர்னிங்ஸ் இருக்கா, அதில் போயிட்டு ஸோ இங்கே வியூ ரேட் கார்டுன்னு இருக்கா, ஸோ இதில் போங்க. ஸோ இதில் போனதுக்கப்புறம் பைக் டேக்ஸிக்கு பர் கிலோமீட்டர்ஸ்லாம் எவ்வளோ தராங்கன்றதுல தெளிவாக போட்டிருப்பாங்க பாருங்கள். வெயிட் டைம் சார்ஜஸ்ஸு நைட்டு 11 PM to 6 AM வரைக்கும் நம்ம ஓட்டணும் அப்படின்னா ரேபிடோ பைக் டாக்ஸி. ஸோ 30% வந்து ஏர்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு 100 ரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கலாம் நைட் டைமில். ஸோ அந்த ஆர்டர் வந்து 100 ரூபாயில் 30% எவ்வளோ 30 rupees, அப்போ 120 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஆர்டருக்குமே வந்து ஸோ இந்த டைமில் நம்ம ஓட்டும் பொழுது ஸோ 30% எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து இதை பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ்டி வந்து ரேபிடோக்கு போகுது, கவர்மெண்ட் தான் போகும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள். அப்புறம் டெலிவரி ஆர்டர்ஸ்க்கு பர் கிலோமீட்டர் எவ்வளோ தராங்கன்றதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பைக் பூஸ்ட் ஆர்டருக்கு எவ்வளோ தராங்கன்றது இங்கே டீட்டெயிலாக போட்டுருவாங்க, படிச்சு பார்த்துக்கோங்க பொறுமையாக உட்காந்து. அப்புறம் பைக் மெட்ரோக்கு, அப்புறம் ஸ்கூட்டி ஆர்டர்ஸ்க்கு உங்கள் ஏரியாவில் கரெக்டாக எவ்வளோ தராங்கன்றது உங்கள் மொபைலில் இருக்கும், அது பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த வீடியோவை லாங்காக போடுறதுனால நான் பெருசாக ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரேபிடோ பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் கூட இருக்கலாம், கவலையே படாதீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 1 year அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டி போட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த டவுட்டெல்லாம் கமெண்ட்ஸில் போட்ட டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு ஒரு வீடியோஸில் A to ரேபிடோ பைக் டாக்ஸி A to Z வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.
அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்களுக்கிட்ட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கூட அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரேப்பிடோவில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ரேப்பிடோவில் கஸ்டமராக சில ஆர்டர்ஸ்லாம் போட்டு அதில் சில ஸ்கேம் நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதில் நானே முதல் நாள் ஒரு ரேப்பிடோ ஓட்டும் போது கிட்டத்தட்ட 3000 கிட்ட இழந்தேன். அது எப்படி இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. அந்த வீடியோ எப்படி பார்க்கணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ரேப்பிடோ கிட்டத்தட்ட ஒரு 60 vlogs கிட்ட நான் போட்டு வச்சுருப்பேன். உங்களுக்கு அந்த vlogsலாம் நீங்கள் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். உங்களுக்கு ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அன்னன்னைக்கு சில சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கே ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டும் போது லெஃப்ட் ரைட் மிரர் பைக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேஃபாக ஓட்டினாலும் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், ஏர்னிங்ஸை விட அப்படின்றத உங்கள் மைண்டில் எப்பயுமே கவனமாக எப்பயுமே வச்சுக்கோங்க. அந்த லெஃப்ட் ரைட் மிரர் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ஓட்டினாலும் சைடில் சல்லுன்னு வருவாங்க. ஸோ அப்படி சல்லுன்னு வந்தாங்கன்னா நம்ம மிரரை பார்த்துட்டு ஓகே ஸ்பீடாக போகிறாங்களா போங்கன்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். இந்த லெஃப்ட் ரைட் நம்ம மிரர் போட்டு கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் ஏதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க எதுவும் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் மிரர் போட்டு ஓட்டுங்க. அப்புறம் பின்னாடி கஸ்டமரை உட்கார வச்சு கூப்பிட்டு போகும்போது எப்பயுமே பொறுமையாக சேஃபாக கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து அவங்க ஹெல்மெட் நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு நல்ல ஹெல்மெட்டாக. அவங்க போட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சேஃப்டி முக்கியங்க. நம்ம நம்பி வராங்க, நமக்கு எதாவது கூடாது அவங்களுக்கு எதாவது கூடாது, எப்பயுமே கவனமாக இருங்க. ஆனால் ஹெல்மெட் போட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க. இந்த ரேப்பிடோ பைக் டாக்ஸியாக இருக்கட்டும், இந்த டெலிவரி ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் கடைசி வரைக்கும் இல்லையே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் யாரும் நினைக்காதீங்க. எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போங்க. நானே வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போது தான் இந்த டெலிவரி வீடியோஸ் இந்த ரேப்பிடோ பைக் டாக்ஸ்லாம் ஓட்டி யூடியூபே நான் வந்து பார்ட் டைமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து பெரிய ஒரு கோலை ஒன்று வச்சு அதில் போராட்டிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ கரெக்டாக இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் பெரிய பெரிய ட்ரீமாக வச்சுட்டு நீங்கள் ஓடி சாதிக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ அதை வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நான் எல்லாமே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரேப்பிடோ பைக் டாக்ஸி எல்லாம் இந்த இன்சென்டிவ்லாம் நான் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் வந்து மாறிட்டே இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. நான் காட்டின இன்சென்டிவ்லாம் இப்போ கரெக்டாக ஜூன் மாதம் 2026 அப்படி போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் மாறுன்றது தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டெலிவரிஸ்லையுமே அந்த இன்சென்டிவ்ஸ்லாம் மாற்றிட்டே இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அது கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.